Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லெசன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ். இது வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் டேர்ம் 1ல் 5th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ். இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை லீவ்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன். The options are A. Bryophyllum, B. Fungi, C. Virus, D. Bacteria. The correct answer is Bryophyllum. இது ஏன் Bryophyllum அப்படின்னாக்கா, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செடியை வந்து பரப்புதல், செடி பரவுறது தான் வந்துட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி பரவுறது வந்துட்டு என்னென்னா, செடியோட ஒரு செடியிலேருந்து மற்ற பிளான்ட் எல்லாம் வந்துட்டு க்ரோ ஆகிறது. அதாவது சீட் மூலயமா இல்லாமல் ஒரு பிளான்ட்டோட லீஃப் மூலயமாவோ இல்லை அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மு மூலயமாவோ இல்லை அந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் மூலயமாவோ அடுத்தடுத்த செடி க்ரோ ஆகிறது தான் வந்துட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். நம்ம நிறைய செடி பார்த்துருப்போம். ஒரு செடி வளர்ந்ததுன்னா அந்த ரூட் மண்ணுக்குள்ள அப்படியே வளர்ந்து வளர்ந்து அதை கொண்டு நிறைய செடி வளரும். அதே மாதிரி ரோஸ் செடிலாம் பார்த்தோன்னா நம்ம அதை ஸ்டெம்மில் வந்துட்டு அதை உடச்சி நம்ம அதை தனியாக நட்டு வச்சோன்னா அதுலேருந்து புதுசாக ஒரு பிளான்ட் ஒன்று க்ரோ ஆகும். இந்த மாதிரி சீடு மூலயமா இல்லாமல் மற்ற பிளான்ட் பார்ட்ஸை வச்சு செடியை வந்துட்டு ப்ரொபகேட் பண்ணுறது தான் வந்துட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் பிளான்ட் க்ரோவிங். பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் தான் இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இந்த ப்ரையோஃபிலம் செடியில் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் நடக்குது. Second question, asexual reproduction in yeast is, the options are A. spore formation, B. fragmentation, C. pollination, D. budding. The correct answer is D. budding. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னா, சீட் மூலயமா ரீப்ரொடக்ஷன் நடக்காது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் மற்ற பிளான்ட் பார்ட்ஸ் மூலயமா, லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு, இது மூலயமா ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது தான் வந்துட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்படி ஈஸ்டில் வந்துட்டு என்ன மாதிரியான ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா பட்டிங் மூலயமா. பட்டிங்னா என்னென்னா வந்துட்டு ஒரு செடியில் ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு ஒரு பிளான்ட்டோட பார்ட்டில் மோஸ்ட்லி ஸ்டெம்மில் வந்துட்டு சின்னதாக பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த பட்டு இன்னொரு பிளான்ட்டாக க்ரோ ஆகி அதுக்கப்புறமா அந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து அது டிட்டாச் ஆகிட்டு சாயிலில் போயிட்டு காண்டாக்ட் வச்சுக்கும் பொழுது அது நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். இதுதான் வந்துட்டு பட்டிங். அந்த பட்டு வந்துட்டு பேரண்ட் பிளான்ட்லேருந்து பட்டு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து நியூ பிளான்ட் க்ரோ ஆகும். அதுதான் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Third question, reproductive part of a plant is, the options are A. root, B. stem, C. leaf, D. flower. Correct answer is D. flower. ஒரு பிளான்ட்ல ரீப்ரொடக்டிவ் பார்ட் எதுன்னு கேட்டால் அது ஃப்ளவர் தான். கொஸ்டின் நம்பர் 4, pollinators are, the options are A. wind, B. water, C. insect, D. all the above. Correct answer is D. all the above. பாலினேஷன்னா என்னென்னா வந்துட்டு போலன் கிரெயின்ஸை வந்துட்டு ஒரு ஃப்ளாரோட மேல் பார்ட்டில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை ஃபீமேல் பார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்துட்டு பாலினேஷன். இது விண்டு மூலயமா நடக்கலாம். காற்று மூலயமா வந்துட்டு அந்த பாலன் கிரெயின்ஸ் பறந்து போயிட்டு ஃபீமேல் பார்ட்டில் உட்காரலாம். தண்ணி மூலயமா வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு தண்ணியில் மிதந்துட்டு போயிட்டு இன்னொரு செடியை போய் சேரும். அதே மாதிரி தேனி இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் மூலயமாவும் அது போகலாம். பாலன் கிரெயின்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் மேல் பார்ட்லேருந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு. அதனால் இது எல்லாமே பாலினேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 5, climbing roots are seen in. The options are A. beetle, B. black pepper, C. both of them, D. none of them. Correct answer is C. both of them. Both beetle and black pepper both are having a climbing roots. Climbing rootsனா என்னென்னா அந்த ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்னா அதாவது நோடு இன்டர்நோடு இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது ஒரு ஸ்டெம்ல இருந்து லீஃப் க்ரோ ஆகுற இடமும் 2 லீஃப் க்ரோ ஆகுற இடம் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. 2 லீஃப் இடைப்பட்டதில் இருக்கிற இடத்த வந்துட்டு இன்டர்நோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நோட்ஸ்லேயும் இன்டர்நோட்ஸ்லேயும் வந்து குட்டி குட்டி ரூட்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். அந்த ரூட்ஸ் வந்துட்டு அந்த செடி வந்து அதோட ஹோஸ்ட் மேலே கிளைம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஹோஸ்ட் மேலே ஏறுறதுக்கு வந்துட்டு
அந்த ரூட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரூட்ஸ் தான் வந்துட்டு கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம fill in the blanks பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the male reproductive part of a flower is dash. The correct answer is androecium. அதாவது ஒரு ஃப்ளாரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரிஷியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு கைனீஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த பேசல் ஸ்வாலன் பார்ட் ஆஃப் த கைனீஷியம். கரெக்ட் ஆன்சர் ஓவரி. அதாவது கைனீஷியம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளாரோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதில் வந்துட்டு ஓவரி இருக்கும், ஓவரிக்குள்ளே ஓவியல் இருக்கும். இந்த ஓவரி தான் வந்துட்டு எப்படி இருக்குன்னா பேசல் ஸ்வாலன் பார்ட், நல்லா ஸ்வெல்லான நல்லா ஒரு பல்ப் ஷேப்பில் ஒரு ஸ்வாலன் பார்ட் இருக்கும், அதுதான் வந்துட்டு ஓவரி. தேர்ட் கொஸ்டின், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த ஓவியூல் பிகம்ஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் சீட். அதாவது நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்த மாதிரி ஓவரி இருக்கும், கைனீஷியத்தில் வந்துட்டு ஓவரி இருக்கும், ஓவரிக்குள்ளே ஓவியூல் இருக்கும். அது வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபீமேல் பார்ட்டில் வந்து சேர்ந்து அது ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஓவரி வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற ஓவியூல் வந்துட்டு சீடாக கன்வெர்ட் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் சீன் இன் டேஷ் பிளான்ட்ஸ். த ஆன்சர் இஸ் மேங்க்ரோவ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீத்திங் ரூட்ஸ்னால் என்னென்னா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் லெவல்லாம் வந்துட்டு சாயிலில் ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சில சமயம் ஆக்சிஜன் லெவலே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் வந்து ரூட் மூலயமா ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி சாயிலில் ஆக்சிஜனே இல்லாத பொழுது என்ன பண்ணுன்னா, ரூட்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி மண்ணுக்கு கீழே தான் ரூட் இருக்கும். ஆனால் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு மண்ணுக்கு மேலே, சாயிலுக்கு மேலே வந்துட்டு அந்த ரூட் க்ரோ ஆகிட்டு அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். அதுதான் வந்துட்டு ப்ரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஆனியன் அண்ட் கார்லிக் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் பல்ப். ஆனியன் கார்லிக் எல்லாமே பார்த்தா பல்ப் ஷேப்பில் இருக்கும், சாயில்குள்ளே இருக்கும், அதனால அது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a complete flower has 4 holes. This is true. ஏன்னா ஒரு ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் இப்படின்னு 4 பார்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளாருக்கு இருக்கணும், அப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், the transfer of pollen to the stigma is known as pollination. This is true. அதாவது மேல் பார்ட்டில் இருக்கிற பாலன் கிரெயின்ஸை எடுத்துகிட்டு போய் ஃபீமேல் பார்ட்டில் இருக்கிற ஸ்டிக்மாவில் போடுறது தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பாலினேஷன். தேர்ட் கொஸ்டின், கோனிக்கல் ஷேப்டு ரூட் இஸ் கேரட். திஸ் இஸ் ட்ரூ. கேரட் வந்துட்டு வெஜிடபிள் கிடையாது, அது ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிற டேப் ரூட் சிஸ்டம் தான் வந்துட்டு கேரட். ஃபோர்த் கொஸ்டின், ginger is an underground root. This is false. ஏன்னா ginger is an underground stem. ஜிஞ்சர் வந்துட்டு மண்ணுக்கு கீழே இருக்கிறதுனால அது வந்துட்டு ரூட் கிடையாது, அது வந்துட்டு ஒரு ஸ்டெம்மு. அதாவது பொட்டேட்டோலாம் கூட என்லார்ஜ்டு ஸ்டெம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜிஞ்சரும் ஒரு ஸ்டெம் தான், அது வந்து ரூட் கிடையாது. ஃபிஃப்த் கொஸ்டின், leaves of aloe vera are fleshy and store water. This is true. நம்ம ஆலிவேரா பார்த்துருப்போம், அந்த செடி வந்து ஃப்ளெஷி, அதில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெட்டல். இது கரெக்ட் ஆன்சர், அட்ராக்ட்ஸ் இன்செக்ட். பெட்டலுங்கிறது என்னென்னா ஒரு பூவோட இதழ் தான் வந்துட்டு பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டல் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி. அது ஏன் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ தான் இன்செக்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அது எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணுறது எதுக்காகனா அது மூலிமா பாலினேஷன் நடக்கிறதுக்காக. செகண்ட் கொஸ்டின், ஃபர்ன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஸ்போர். பிளான்ட்ஸில் வந்துட்டு ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது, அதாவது ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர், தண்ணி கிடைக்காதப்போ, இல்லை நார்மல் டெம்பரேச்சர் இருக்காதப்போ, இந்த மாதிரி சமயத்துலலாம் அதால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுன்னா அது ஸ்போர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கும். அப்புறமா எப்போ வந்து கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக மாறுதோ, அதுக்கு தேவையான தண்ணியோ இல்லை டெம்பரேச்சரோ எது ஒன்றும் அதுக்கு எப்போ ஃபேவராக மாறுதோ அப்போ இந்த ஸ்போர் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ன்ஸ் அதை சொல்லலாம். தேர்ட் கொஸ்டின், ஃபிலோக்ளேட்.
இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஒப்பன்ஷியா. ஏன் ஒப்பன்ஷியானா, இது வந்து ஃபிலோக்ளேடோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிலோக்ளேட் பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரை கிளைமேட்டில் வந்துட்டு செடியில் இருக்கிற தண்ணிலாம் வந்துட்டு அந்த லீவ்ஸில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் வந்துட்டு சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். அப்படி எவாப்ரேட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக ஒரு சில பிளான்ட்ஸில் இருக்கிற அதுவும் இப்போ லீவ்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா தண்ணி சீக்கிரமாகவே வந்துட்டு எவாப்ரேட் ஆகிடும். அப்படி எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும். ஸ்பைன்ஸ்னால் முள் மாதிரி வந்துட்டு மாடிஃபை ஆகியிருக்கும். அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் வந்துட்டு லீவ்ஸ் மாதிரி மாடிஃபை ஆகி நல்லா பெருசு பெருசாக லீஃப் மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிலோக்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கேக்டஸ், ஓப்பன்ஷியா இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான். 4th கொஸ்டின் வந்து ஹூக்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பிக்னோனியா. இந்த பிக்னோனியா பிளான்ட்ல வந்துட்டு லீவ்ஸ்லாம் வந்துட்டு ஹூக் ஸ்ட்ரக்சரில் மாடிஃபை ஆகியிருக்கும். அதனால தான் பிக்னோனியாவுக்கு ஹூக்ஸ் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். 5th கொஸ்டின் சக்கர். கரெக்ட் ஆன்சர் வந்து கிறிசாந்தமம். சக்கர்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டெம்ல இருந்துட்டு ஒரு பிரான்ச் வந்து போகுதுன்னா அந்த பிரான்ச் கூடவே ஒரு வீக் அண்ட் லேட்ரல் பிரான்ச்சும் கூட சேர்ந்து வளர்ந்து அது ஒரு தனி ஷூட்டாக க்ரோ ஆகும். ஸ்டெம்முக்கும் பிரான்ச்சுக்கும் நடுவில் ஒரு வீக் லேட்ரல் பிரான்ச் க்ரோ ஆகிறது தான் வந்துட்டு சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்துட்டு பிளான்ட்டோட எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ்லாம் வந்துட்டு இந்த சக்கர் எடுத்துக்கும். இது சக்கர்னால பெருசாக எதுவும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சக்கருக்கு எக்ஸாம்பிள் வந்து சக்கர் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கிறிசாந்தமம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் assertion: pollination and fertilization in flowers produces fruits and seeds. Reason: after fertilization the ovary becomes fruit and the ovule becomes seed. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் கரெக்ட், ரீசனிங் இன்கரெக்ட். பி அசர்ஷன் இன்கரெக்ட், ரீசனிங் கரெக்ட். C assertion correct, reasoning also correct. D assertion incorrect, reasoning also incorrect. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் சி assertion is correct, reasoning is correct. அதாவது ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் ரெண்டு முக்கியமான ப்ராசஸ். இது மூலயமா தான் ஃப்ளவர்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவரி பிகம்ஸ் ஃப்ரூட் அண்ட் ஓவியல் பிகம்ஸ் சீட், இதுவும் கரெக்டு தான். So both are correct. Second question, assertion: the example of conical root is carrot. Reason: it is an adventitious root modification. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் assertion incorrect, reason correct. B assertion incorrect, reasoning incorrect. C assertion correct, reason correct. D assertion correct, reason incorrect. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது அசர்ஷன் இஸ் கரெக்ட், ரீசனிங் இஸ் இன்கரெக்ட். ஏன்னா கேரட் வந்து ஒரு கோனிக்கல் ரூட்டு தான், அது கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு ரூட்டு. ரீசன் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் அன் அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன் கிடையாது. கேரட் வந்துட்டு ஒரு டேப் ரூட் மாடிஃபிகேஷன், அது அட்வென்டிஷியஸ் கிடையாது. அதனால ரீசனிங் வந்துட்டு இன்கரெக்ட். ஸோ இந்த கொஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.